டைம் இப்போ மார்னிங் 6:30. டேட்டு 1/1/2026. இந்த இயரோட ஃபஸ்ட் டே இது. இன்னும் ஐனிசெட் மேக்கு 122 டேஸ் இருக்குது. கரெக்டாக 4 months. ஸோ அதனால் இன்னிலேருந்து நான் ரிவிஷன் ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பெண்டிங் இருக்குது, பெண்டிங்கையும் சைட் பை சைட் படிக்கணும். இதனால் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதை மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். ரிவிஷனுக்குன்னு தனியாக எதுவும் நான் டைம் ஒதுக்குனது இல்லை. ஸோ January 1, 2026 ரிவிஷனுக்கு, ரேபிட் ரிவிஷன் வீடியோஸ்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்குன்னு மெஜாரிட்டி டைம் அப் டு ஒரு 75% ஆஃப் டைம் வந்து அதை ஒதுக்கிட்டு மீதி 25% ஆஃப் டைம்ஸ் மட்டும்தான் புது கண்டென்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது படிக்காமல் விட்டதை திரும்ப படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தொடரம்பலாம் போகக்கூடாது, அதையும் படிச்சு தான் போகணும். நான் ஆக்சுவலாக இப்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிளாக் பிஎஸ்சியிலேருந்து அப்கிரேட் பிஎஸ்சியிலேருந்து ஆர்பிஎஸ்கேக்கு வந்து டெப்யூட் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி நியூ இயர் அப்போது டாக்டர்ஸ் வந்து லீவு எடுத்ததுனால திரும்ப வந்து அப்கிரேட் பிஹெச்சிக்கு டியூட்டி போட்டுருவாங்க. இப்போ மார்னிங் ஒரு 8 o'clock டியூட்டி போயிடுவேன். 12 hour ஷிஃப்ட்டு. 8க்கு போனால் நைட்டு 8க்கு முடியுது. ஷார்ட்டேஜ் வரும்போது பார்த்து தான் ஆகணும், அதை பார்க்க முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் நியூ இயருக்கு நான் செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது. நைட்டு வேறு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வெளியே போட்டு தூக்கத்துக்கு எடுத்து விட்டாங்க. அதனால் இன்னும் ஆக்சுவலாக சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியது. 5:30க்கே உட்காரணும் அப்படின்னு நினச்சேன். அதில் ஒரு 1 to 12 ரொம்ப வெடியே போட்டு தூக்கத்துக்கு எடுத்து திரும்ப தூங்க ட்ரை பண்ணி 2 மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. 2 மணிக்கு தூங்கி திரும்ப 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் நைட் தூங்கிட்டேன், 9க்கு தூங்கிட்டேன். பட் நடுவில் அந்த 2 மணி நேரம் தூக்கம் போனதுனால லேட்டாக தான் எந்திரிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக இனிமேல் ஆர்பிஎஸ்கேலே இருந்தான்னா நம்ம அந்த நாளில் மட்டும் சீக்கிரம் இனிமேல் எந்திரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிலாம் கிடையாது. எக்ஸாமுக்காக இதை நான் பண்ணி தான் ஆகணும். டெய்லி ஒரு 5க்குள்ளே எந்திரிச்சு 5:30க்குள்ளார படிக்க ஆரம்பிச்சிடும். எந்திரிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு நடுவில் ஒரு 1/2 hour கேப்புக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மொதல் விஷயம் அது. இந்த இயர்லேருந்து படிக்கிற ஹவர்ஸை வந்து மினிமம் 4 hours இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். Februaryலேருந்து அது 4.5, மார்ச்லேருந்து 5 hours அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டைம் இருக்குது எனக்கு. நேற்றே கூட நான் கலெக்டரேட் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு 4:30 மாதிரிலாம் வந்துட்டேன். பட் வந்துட்டு திரும்ப தூங்கினேன், அப்புறம் ஃபோன் எடுத்தேன், சீரீஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதுன்னு ரொம்ப இழுத்துருச்சு. மிஸ்டேக் என் மேலே தான், பட் இனிமேல் அது நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ மினிமம் 4 hours இந்த மந்த்து ஃபுல்லாக படிக்கணும். ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸும் முடிஞ்ச செகண்ட் இயரில் ஏதாவது ஒரு மேஜர் சப்ஜெக்டும் ரிவிஷன் முடிக்கணும். அந்த முடித்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை போட்டு முடிச்சிருக்கணும். சைட் பை சைட் அந்த பெண்டிங் இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மெடிசனுக்கு ரேபிட் ரிவிஷன் மட்டும்தான் பார்க்க போகிறேன். இப்போதைக்கு அவ்வளோதான். இந்த செஷனே கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 minutes இல்லை 50 minutesக்குள்ளே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். நான் ரெடி ஆகிட்டு கிளம்பணும். ரொம்ப குளிராக இருக்கிறதுனால இப்போ தண்ணி காய வைக்கணும். ஒரு 7க்கு தான் அந்த மாதிரி தண்ணி காய வச்சு குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஓரளவுக்கு இப்போது அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 ஷெல்ஃபும் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வருதா இல்லையான்னு தெரியல. நான் அதை மட்டும் காட்டிடுறேன். இது ஆல்ரெடி இருந்தது தான், இது கட்டி சீன் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பட்டு ரெடி பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக என்னோடய மொதல் ஷெல்ஃபு, இது 2வது ஷெல்ஃபு, இது 3வது ஷெல்ஃபு. அடுத்து வந்து இந்த சைடு 4வது ஷெல்ஃபு இருக்குது. இன்னும் இங்கே ஒரு ஷெல்ஃபும் இங்கே ஒரு ஷெல்ஃபும் போடலான் இருக்கேன். அந்த 2 ஷெல்ஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் புக்குக்காக. டெக்ஸ்ட் புக் மீன்ஸ் நீட் பிஜி அண்ட் ஐஎன்ஐ செட்டு இதுக்காக. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எல்லா புக்ஸையும் கீழே வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சப்ஜெக்ட் புக்ஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிக்க பட்டன் எடுத்துக்கிற மாதிரி. மற்ற புக்ஸ்லாம் இப்போ வெளியே இருக்குது. நான் அரௌண்டு இந்த எக்ஸ்ட்ரா புக்ஸுக்கெலாம் சொல்கிறேன், அரௌண்ட் ஒரு 2-2.5 lakhs கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். என்னடா இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக ஃபைனான்ஷியலாக பார்த்தா அந்த 2.5 lakhs நான் ஒன்றா போடாமல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மந்த்லி வர இன்கமில் ஏதாவது புக் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ புக்ஸை என்னால் வாங்கியிருக்க முடியும். பட் எனக்கு என்னென்னா, இது ரொம்ப நாள் ஆசை, எனக்கு பர்சனல் லைப்ரரி ஒன்று இருக்கணும் அப்படின்னு. இது என்னோடய பர்சனல் லைப்ரரி. இந்த புக்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன். எனக்கு எப்போ தோணுதோ எந்த புக்கு வேணுமோ நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃப்ரீடம் எனக்கு இருக்குது. பட் 2.5 lakhs கொஞ்சம் அதிகம் தான்.
பிளான் பண்ணால் மேபி அந்த 2.5 lakhs ஒரு ஏதோ ஒரு 1% வர ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா மந்த்லி ஒரு 3 to 4 புக்ஸ் கிட்ட வாங்கலாம். நான் வாங்கின மெஜாரிட்டி புக்ஸ் வந்து ஒரு 50% புக்ஸ் வந்து ஒரு 500 தான் இருக்கும். 50% புக்ஸ் வந்து 500க்கு மேலே, ஒரு 10 to 20% புக்ஸ் வந்து 1000க்கு மேலே இருக்குது. என்கிட்ட எவ்வளோ புக் இருக்குன்னு தெரில, அரௌண்ட் ஒரு 200க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் ஒரு 2 to 2.5 lakh அப்படின்னு வரும்னு. ஷோ ஆஃப் பண்ணுறதுக்குன்னு இல்லை, பட் ஆனால் இவ்வளோ வாங்கியும் நான் மேக்ஸிமம் ஒரு 1% புக்கு தான் படிச்சிருப்பேன். இன்னும் 99% புக் படிக்காமே வச்சுருக்கேன். அதாவது சப்ஜெக்ட் புக் படிச்சுக்கிட்டு சைட் பை சைடு இது படிச்சுட்ருக்கேன். இது எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுவா அப்படின்னு கேட்டால் மேபி பிஜி எடுக்காமல் திரும்ப டிபிஎஸ்சியில் கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக படிச்சிருவேன். ஏன்னா ஏன்னா என் ஏஜ் வந்து 27 ரன்னிங். 27 வந்து இந்த இயரில் முடிஞ்சு 28 வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன ஒரு 60லேருந்து 70 வயசு வரைக்கும் நான் ஏதோ கொஞ்சம் என் பிரெயின் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா இன்னும் எனக்கு அரௌண்ட் ஒரு 35 to 40 இயர்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கக்கூடிய நிலைமையோடு நான் கண்டிப்பாக இருப்பேன். அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த புக்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். இன்னொன்று புக்ஸுன்றது கெட்டு போகிற பொருள் கிடையாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடத்த பொறுத்து ரொம்ப ஈரம் கரையானம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வேணால் அழிச்சிடும். மற்றபடி கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிங்கன்னா புக்ஸு கெட்டு போகிற பொருள் கிடையாது. அதனால் புக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறது நஷ்டமாக பார்க்க மாட்டேன். பட் ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கலாம். அந்த 2 to 2.5 lakh எங்கேயா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி மந்த்லி வர ரெக்கரிங் இன்கமில் வேணால் வாங்கியிருக்கலாம். அது வேணால் நானே ஒத்துக்கிறேன். பட் எனக்கு வந்து இந்த ஃபீலுக்காக தான் வாங்கினேன். இது என்னோடய லைப்ரரி, இது என்னோடய புக்ஸு அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். ஓகே சரி வேணாம், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் வரும். ஏன்னா நான் 8 o'clock நான் போகிறேன்னா திரும்ப 8 o'clock தான் முடியுது. ஐ மீன் 12 hours பார்த்துட்டு நைட் 8 o'clock முடியுது. நைட்லலாம் 2 பேர் வந்துகிட்டே இருக்குது. அப்கிரேட் பிஎஸ்சிலேருந்து நைட்லலாம் பைக் ஓட்டிட்டுலாம் வரமாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. போக போக வயலண்ட் அனிமல்ஸ் ரொம்ப வருது அப்படிங்கிறாங்க ஊருக்குள்ளே. சாப்பாடு தேடி கரடி, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குது. புலி இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நைட்டு ஒரு 8 to 9 அந்த மாதிரியே உள்ளே வர ஆரம்பிக்குது. வந்துட்டு ஏதாவது நாய், பூனை, மாடு என்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. அதனால் கொஞ்சம் உயிர் பயமும் இருக்குது. ஓகே பார்க்க ஆரம்பிப்பா. ஆனால் இந்த மந்த்துக்குள்ளே இது ஒன்று மட்டும் முக்கியம். ஃபஸ்ட் இயர்ஸ் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடணும். செகண்ட் இயரில் ஒரு மேஜர் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக மைக்ரோபயாலஜி தொடவே இல்லை. பேத் மட்டும் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். ஸோ பேத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த மாதிரி முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கேன். கண்டிப்பாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அனாட்டமி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அனாட்டமி பெண்டிங்கும் இருக்குது. ரிவிஷனும் பண்ணிக்கிட்டு ஓகே நடுவில் ஏதாவது போர் அடிக்குதுன்னா படிக்காத டாபிக் படிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலாக இது சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாருங்க. உண்மையிலேயே படிக்கிறது பிடிக்கும். ஆனால் நிம்மதியாக படிக்கணும். ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் வெளியே சத்தம் இல்லாமல் நடுவில் எவனோ நம்ம இன்டரப்ட் பண்ணாமல். நான் அதனால தான் ஃபோனை வந்து ஆக்சுவலாக படிக்கிற டைமில் சைலண்டில் போட்டு ஓரமாக வச்சுருவேன். இப்போ போட்டுக்கலான்னு தெரில. இப்போ போட்டுருவேன். எனக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அப்படியே விட்டுருவேன். நான் இதுக்கு மட்டும் லைவ் போட்டு மற்றதுக்கெல்லாம் லைவ் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் தான். ஏன்னா லைவ் போட்டால் கண்டிப்பாக ஏதாவது மெசேஜ் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டின் விட்டுட்டு இருப்பாங்க, என்னென்னவோ நடக்கும், என்னென்ன வரும்னு தெரியாது லைவில். அப்படி வந்துச்சுன்னா நான் அதை அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நான் OnePlus பட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தான் நான் வந்து என்னுடைய டேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா இது எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதில் திரும்ப நோட்டிஃபிகேஷன், அட்லீஸ்ட் இதில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணணும்ல. அப்படி ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஃபர்கெட் கொடுத்தாலும் அது வருது. ஏதோ சம்திங் மெயில் ஐடியோடு இது கனெக்ட் ஆகிருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஃபர்கெட் கொடுத்து பார்த்தாலும் இது இருக்குது உங்களுக்கு, அதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி அதில் கேட்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் குட்டியாக தான் வரும் டாப்பில். அதுவே என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நான் அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிற டைமாக நான் கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள். எனக்கு ஒரு 24 hours லைப்ரரி இல்லை ரீடிங்கில் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா சென்னையில் மேபி கிடைக்கும். பட்டு நான் இருக்கிற இடத்துல அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. அதனால தான் நான் இருக்கிற ரூமையே ஒரு ரூமை படிக்க, ஒரு ரூம் தூங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். பார்ப்போம். மோஸ்ட் ப்ராபப்ளி நீட்டு டேட் இந்த ஜான்வரி பொங்கல் முன்னாடி சொல்லிவிடுவான்னு நினைக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கும் ஏற்ற மாதிரி படிக்கலாம். ஏன்னா இப்போ மே ஐஎன்ஐ வந்து மே 17 அப்படின்ற மாதிரி டேட் சொல்லியிருக்காங்க. மேபி அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மட்டும் மாற்றணும். ஏன்னா நான் இப்போ போகிற பிளான் எல்லாமே மே ஐஎன்ஐக்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரின்னு போட்டிருக்கேன். ஒருவேளை திடீர்னு ஏப்ரல்லே வந்து நீட் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே இன்னும் கொஞ்சம் ஹரியப் பண்ணி கொஞ்சம் வேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் என் ப்ரிப்ரேஷனை மேபி ஆல்டர் பண்ணலாம். அடுத்து ஆனால் ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. முடிஞ்ச வரைக்கும் வர்ற நீட்டில் 600 மார்க்ஸ் எடுத்தால் போதுன்ற மாதிரி இருக்குது. 600 மார்க்ஸ் எடுத்தால் அங்கே 20% மார்க் இருக்குது. 720 மார்க்ஸ் வரும். மேபி தமிழ்நாட்டு சிங்கிள் டிஜிட் ரேங்க் வரலாம். ஏன்னா 720க்கு வரலாம்ன்ற அப்படின்னா ஆமாம். ஏன்னா என்னோட காம்படிட்டர்ஸ் எம்ஆர்வி காம்படிட்டர்ஸே நிறைய பேர் 600 கேப்பபிள் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வித் 20% மார்க்கு. இந்த பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான். ஐ மீன் சேம் ஹெச்ஓடி பக்கத்து பிளாக்கு. அவனே எடுத்துருவான். ப்ளஸ் இந்த நான் சர்வீஸில் இப்போ இருக்காங்கல்ல, இப்போ வர ஜூனியர்ஸ் அவங்களாம் ஃபஸ்ட் இயர்லேருந்து மேலே படிச்சுட்டு கொஷின் போட்டுட்டு டெஸ்ட்டு போட்டு வர்றாங்க. எப்போவுமே இயர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்து மேலே எவ்வளோ இயர்ஸ் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 முடித்தேன். 22 to 23 1 இயரில், அதுவும் 1 இயர் ஃபுல்லாலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல. அப் டு ஆகஸ்ட் வரைக்கும் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடு பார்க்குறது, டேப் வாங்குறதுக்காக ஒர்க்குக்கு போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கிளினிக்லாம் போயிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக போல் ரிலீவ் டியூட்டி மட்டும் வரும், அது மட்டும் போயிட்டு இருந்தேன். அது போயிட்டு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் உட்காந்தேன். செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் நல்லா ஓரளவுக்கு உட்காண்டேன். மற்றமே அப்பவுமே கூட ஸ்பீட் எனக்கு எடுக்கல. நவம்பரில் ஐஎன்ஐயில் ரேங்க்கு எடுத்ததுக்கப்புறம் தான் ரேங்க் கம்மியாக தான் வந்துச்சு. அப்போ 3000 சம்திங் கிட்ட வந்துச்சு அப்போ நவம்பர் ஐஎன்ஐயில். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இன்னும் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியே போகிற டியூட்டிலாம் கட் பண்ணிவிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து நீட்டில் நல்ல ரேங்க்கு, மே ஐஎன்ஐலையும் நல்ல ரேங்க்கு. பட்டு ஒரு சில ரீசன்னால வெளியே வந்துட்டேன். 2024 எம்ஆர்பிக்குள்ளே வந்ததில் சுத்தமாக படிக்கல. ஸோ நான் ஓவராலாக வந்து நீட் பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணதுன்னா அரௌண்ட் ஒரு முன்னாடி சொல்கிறேன் ஒரு 7 to 8 months நல்லா உட்காந்து படித்தேன். இப்போ திரும்ப வந்து நான் ஆரம்பித்தது அரௌண்ட் ஒரு நவம்பர் மிடில் தான் நான் ஓரளவுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போது ஆக்டிவாக இன்னும் நல்லா உட்காரேன்னா டிசம்பர் எண்ட்லேருந்து தான் ஓரளவுக்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்க கூட கம்பேர் பண்ணேன்னா அவங்களாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே மேலே போட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. 6 வருஷம் ப்ளஸ் ஒரு சிலர் வந்து திரும்ப இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு திரும்ப உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அரௌண்ட் 7 years வந்து அவங்க டைம் மேரோவில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நீட் பிஜி கோச்சிங்கில். நான் அரௌண்ட் 1.5 year தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த இது முடியும் போது. மே ஐஎன்ஐ இல்லை மே நீட்டில் இருக்கும்போது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்னை விட கொஞ்சம் ஒரு 2 to 3 லெவல் மேலே தான் இருப்பாங்க. பட்டு அவங்க கம்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்ல, பட் ஜஸ்ட் சொல்கிறேன், அவங்க என்னை விட ரொம்ப 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 நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் டிஜிட் ரேங்க் மாதிரி வந்துச்சுன்னா நான் போடுற பிளானுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜி இருக்கிறதுக்குல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபேமிலியும் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டும் என்னுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் எனக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா சத்தியமாக நான் திரும்ப டிபிஹெச் கண்டினியூ பண்ணுவேன். ஈவன் நான் சிங்கிள் டிஜிட் ரேங்கே எடுத்தாலும். நீ பாட்டுக்கு என்னென்னோ சொல்கிறேன் ஆனால் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. மேபி பண்ணாலும் பண்ணிடுவேன். ஆனால் 100% எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டைமில் திடீர்னு ஏதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறலாம். இல்லை இருக்கிற இடம் வந்து என்னை இங்கே வேலை செஞ்சால் நம்ம ஏதாவது நமக்கு ரொம்ப செட் ஆகாத மாதிரி அன்ஃபேவரபுளாக போய் அந்த மாதிரியும் ஆகலாம். பட்டு பார்ப்போம். ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். இது சொல்ல மாட்டேன். மேரோவில் வந்து மேரத்தான் ஏதோ 15 days வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். 15 days-ம் ஏதோ சம் சம் டார்கெட் கொடுத்துருக்காங்க. இத்தனை மொடியூல்ஸ் போடணுன்னு. அத்தனை மொடியூல்ஸ் போட்டிங்கன்னா பை த எண்ட் ஏதோ இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஷர்ட் ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. கன்சிஸ்டன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்காக அது கொண்டு வர்றது. எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போட்டு பாருங்கள். மேலே வச்சுருக்கீங்கன்னா கண்டினியூஸாக போட தோணுனாலும் ஒரு காம்படிஷனாக பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லைனாலும் ஒரு டிஷர்ட்டாவது வருது. ஸோ அதுக்காகவாச்சும் மேரத்தான் போடுங்க. பட் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நீங்களாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு கரெக்டாக போட முடியுது அப்படின்னு. எனக்கு டைம் இருக்குது. நான் ஆக்சுவலாக டியூட்டி டைமிங்கை முடிச்சுட்டு தூங்குற டைமை கழிச்சிட்டு என்னுடைய பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்த்தா ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு 4 to 5 hours ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்குது.
மெஜாரிட்டி டாக்டர்ஸ் வந்து டிபிஹெச்ல இருக்கவங்க அந்த டைமில் வெளியே கிளினிக் போகிறது அந்த மாதிரிலாம் தான் போயிடுவாங்க, ஆக்டிவாக படிக்காமல். நான் வந்ததுலேருந்தே இதுக்காகவே ஆக்டிவாக எந்த ஒரு கிளினிக்குக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப நெருக்கமான 2-3 டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து நெருக்கமானவங்க. அவங்க ஊருக்கு போகும்போது கிளினிக் பார்த்து கொடுக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நான் ஓப்பனாக இல்லை, படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவங்க என்ன நினச்சான்னு தெரியல, யாரா இவன் சும்மா சொல்கிறானா இல்லை நமக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறானான்னு நினைக்கிறான்னு தெரில. பட் இப்போதைக்கு எனக்கு மணி முக்கியம் இல்லை. எனக்கு வர சேலரி என்னுடைய என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுது. ஸோ அதுக்கு மேலே வர எந்த ஒரு மேபி ஒரு 30,000 40,000 எனக்கு தேவையில்லாதுன்னு தான். ஸோ அதனால நான் போகல. பட் மேபி அடுத்த இயர்லேருந்து எனக்கு மணி தேவைப்படலாம். அப்போவுமே கூட ப்ரைவேட் கிளினிக்ஸுக்கு நான் போக மாட்டேன். மீன் என்ன சொல்கிறேன்னா, பேஷண்ட் வந்து அவங்க பே பண்ணி பார்க்குறாங்கல்ல, அதுக்கு வந்து நான் போவேணா அப்படின்ற மாதிரி இருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஆக்சுவலாக எஸ்டேட்லாம் இருக்குது. எஸ்டேட் டியூட்டி வந்து பேஷண்ட் கிட்ட வந்து அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. எஸ்டேட் வந்து இஎஸ்ஐ இம்பேண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வரணும். அது ஒவ்வொரு டைமும் டாக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. மேபி அதுக்கு வேணால் எனக்கு ஆக்சுவலாக வந்துச்சு, போன வருஷம் வந்துச்சு. இந்த வருஷமும் பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. பட் ஆனால் படிக்கணும் அப்படின்றதுக்காக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இயர் மேபி அதுக்கு போனாலும் போவேன். இல்லைன்னா அதர் இன்கம் ஸ்ட்ரீம் ஏதாச்சும் மேபி ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் ஆச்சுன்னா, நடக்குமாலாம் தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து ஆச்சுன்னா மேபி அதில் கூட அமௌண்ட் பத்தாலும் பார்ப்பேன். ஏன்னா நம்ம என்ன இந்த பிளானில் இருந்தாலும் அல்டிமேட்லி அப்பா அம்மாவுக்கு என்னென்னா சாவறதுக்குள்ளே ஒரு சொந்தமான வீடு, பெரிய வீடு, ஒரு 3 பெட்ரூமில் 4 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு வந்து நம்ம பேரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் அதை வீட்டில் எடுத்தும் சொல்லிட்டேன். சொந்தமாக வீடு கட்டி இஎம்ஐ கட்டுறது வந்து ஃபைனான்சியலி ஒரு நல்ல டெசிஷன் கிடையாது இன்றைக்கி டேட்டுக்கு. அதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு வீடு என் ஊர் சைடில் சொல்கிறேன், என் ஊரில் இல்லை, பொதுவாக எங்கே எடுத்தாலும் ஒரு 3 பிஹெச்கே வீடு நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா, லேண்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா 3 பிஹெச்கே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கட்டினாலும் ஒரு 30 lakhsலேருந்து 40 lakhs கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். மொத்தத்தையும் முடிச்சிங்கன்னா லேண்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா லேண்டு ஏரியாவை பொறுத்து ரேட் ஏறிட்டு போகும். நான் அதை அப்பாகிட்ட சொல்லிட்டேன். அவர் ஆனால் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் லைஃப் டைம் கோல்ன்ற மாதிரி அவர் இருக்கார். அரௌண்டாக 65 years கிட்ட வந்துருச்சு. இன்னும் எத்தனை வருஷம் அவர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு 75 years வரைக்கும் அவர் கொஞ்சம் நல்லா இருக்காருன்னா பெரிய விஷயம். அதுக்குள்ளே நான் கண்டிப்பாக ஒரு பெரிய வீடு கட்டி தான் ஆகணும். சொந்த வீடு ஒரு 3 பிஹெச்கே வீடு மாதிரி கட்டி தான் ஆகணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக மணி தேவைப்படுது தான். மேபி ரேடியாலஜி எடுத்தேன்னா வித்தின் 3 இயர்க்குள்ளே வந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல பேக்கேஜோடு வந்துட்டுருப்பேன். பட்டு நான் தான் பிஜி எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன்ல, அதனால என் அப்பாவோட கனவு வந்து போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதர் இன்கம் ஸ்ட்ரீம் தேடுவேன். பட் கண்டிப்பாக கிளினிக் ப்ரைவேட் கிளினிக் ரிலேட்டடாலாம் போக மாட்டேன். மிஞ்சி போனால் இதுக்கு போவேன், எஸ்டேட் டியூட்டிஸ் போவேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது பக்கமாக வேணால் போயிடுவேன். இப்போதைக்கு அது கிடையாது. அதுவுமே கூட இப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் அதுக்கு ஒருத்தையாக இருந்தால் தான் அந்த ஸ்பான்சர்ஷிப் பக்கமே போவேன். நான் ஒருத்தையாக இல்லைன்னா நான் அதை பற்றிலாம் யோசிக்கவும் மாட்டேன். என்னடா அது எம்ஆர்பிக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் அதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னா, உண்மையிலே எம்ஆர்பிக்கு தனியாக ஒரு ஆப் தேவையில்லை. பட் ஆனால் நீட் பிஜிக்கு வந்து மெஜாரிட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் ஏதாவது நல்ல ஆப் வந்து நமக்கு வந்துச்சுன்னா அது அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போவும் அதே தான் சொல்கிறேன், எம்ஆர்பிக்கு தனியாக நீங்கள் எதுவும் போட வேண்டியதில்லை. ப்ரிப்ரேஷன் பண்ண நீங்கள் நீட் பிஜி அண்ட் ஐஎன்ஐ செட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் வரும்போது அதில் இருக்கிற கொஷின்ஸ் படித்தா அதுவே கூட தமிழுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். அது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. பட் நீட் பிஜிக்கும் ஐஎன்ஐக்கும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. நம்ம ஏன்னா 19 சப்ஜெக்ட்ஸையும் மேஜர் புக்ஸ் மெயின் புக்ஸ் எடுத்திங்கன்னா பெரிய பெரிய வால்யூம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம எங்கே படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கு இதெல்லாம் ஷார்ட்கட்டு தான். ஸோ நீட் பிஜி அண்ட் ஐஎன்ஐ ரிலேட்டட் வந்துச்சுன்னா வேணால் பார்ப்பேன். ஆனால் இப்போ கிடையாது, கண்டிப்பாக இப்போ கிடையாது. நான் படிக்கிற டைமில் அதை நான் பண்ணவே மாட்டேன். பார்ப்போம், அதுக்கு நம்ம ரிசல்ட் நல்லா வரணும். இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட்டு எல்லாத்தையும் நடக்குன்னு நினைக்கும். மோசமாக போனாலும் பரவாயில்ல, தாய்க்கு கூட சத்தி இருக்குது, நிறைய பார்த்தாச்சு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில்.
ஹலோ சார். இல்லை சார், வீடியோ போட்டுட்ருக்கேன் சார். ஆமாம் சார், படிச்சுட்ருக்கேன். அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் சார். 8 மணி டியூட்டி சார். 7:45 7:50 கிளம்புவேன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு வந்துடுவேன். சிக்கன் வந்துட்டு தான் வரணும். அது காலைல ஓப்பன் ஆகிருக்காது இங்கே. நான் இந்த சைடில் நான் பார்த்துருக்கேன். 8 மணிக்கு ஓப்பன் பண்ணதில்லை, 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் அந்த பக்கம் போனால் தான் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ என்ன காலையிலே செய்கிறதுக்கா? ஓகே ஓகே. எவ்வளோ வேணும்? ம். ம். ஓகே ஓகேண்ணா. ஆமாம், ஒரு ஸ்டோர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ம். 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 ஓகே. நெடுகுலாக ஓப்பன் பண்ணுறது 9 மணிக்கு தான் சார் ஓப்பன் பண்ணுறாங்க. ம். சரி ஓகே சார். இல்லைனா கோத்தகிரி போனால் வேணால் மொத்தத்தையும் ஒன்றா வாங்கிட்டு வந்துடலாம். சரி ஓகே ஓகே. ம். இப்போ ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? சரி ஓகே. இல்லை கேட்குறேன், சும்மா தான். இளைஞரணி சார் பார்க்கணுன்ட்டு இருந்தார். ஆனால் அவர் ஏதோ நியூ இயருக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட கீழே போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். போயிட்டு வரானான்னு தெரியல எனக்கு. ம். ஆஃப் கொடுக்க மாட்டாங்க நீங்கள்? சரி ஓகே ஓகே சார். ம். சார். ம். ம். சரி ஓகே சார். எந்த கடையில் இருக்கோம்? இந்த பேக்கரி பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கே, அதுவா? ம். 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 சரி ஓகே சார். ம்.